தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்த்தலாம். நேற்று முழுவதும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை வாங்கியிருக்கு ஈரான் தான் சொல்லணும். ஆனா முதல் நாள்ல இருந்து இப்ப நேற்று 6வது நாள் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஈரானும் தாக்குதலை குறைத்திருக்காங்க. இருந்தாலும் நேற்று பாத்தீங்கன்னா அந்த கிளஸ்டர்ஸ் மிசைல் போட்டனால தாக்குதல் அதிகமா இருந்துச்சு. கிளஸ்டர் மிசைல் போடுறது அப்படிங்கிறது ஒரு மிசைல் தான் போடுவாங்க, ஆனா அது 80 பிரிஞ்சு வரும். அதனால பாத்தீங்கன்னா ஒரு 80 தாக்குதல் நடந்த மாதிரி இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, இந்த கிளஸ்டர் குண்டு 80 பிரிஞ்சு போய் தாக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுல சிலது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வெடிக்காம கீழே விழுகுமாமா, விழுந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வெடிக்குமாமா. இந்த மாதிரி எல்லாம் அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால நேத்து பல இழப்புகளை இஸ்ரேல் யூதர்கள் தழுவிருக்காங்க. அங்க கட்டிடங்கள்லாம் பார்க்கும்போது காசால இவங்க என்னென்ன பண்ணாங்களோ அதுக்கு பதிலா இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா காசால இப்படிதான் போய் தாக்குதல் பண்ணாங்க. 10வதுக்கு புல்டோசரை எடுத்துட்டு போய் அங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா இருக்கக்கூடிய மிச்சம் மீதி இருக்கக்கூடிய கட்டிடத்தை இடிச்சாங்க. இதை நம்ம இந்த கொடுமையை நம்ம 2 வருஷமா சொல்லியிருந்தோம். இப்படிதான் என்ன பண்ணாங்க காசால பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல புல்டோசரை கொண்டு போய் அந்த இடுபாடுகள்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கடியில பாத்தீங்கன்னா யூதர்கள் மாட்டிருக்காங்க. என்னதான் அங்க பங்கர்லாம் இருந்தாலும் சரி, அதே மாதிரி சைரன் வரும்போது போய் மக்கள் எல்லாம் ஒளிஞ்சுக்கலாம்னு இருந்தாலும் சரி, ஒரு நாடு முழுவதுமாவா ஒளிஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு இருக்கக்கூடிய பங்கர்ல ஒளிஞ்சிருக்காங்க. இருந்தாலும் கட்டிடங்கள் மேல இடிஞ்சு விழுகிறதுன்னு காரணமாகவும் உயிரிழக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இஸ்ரேல்ல இப்ப தொடர்ச்சியாக உயிரிழப்புகள் இருக்குது. இதை இஸ்ரேல் அந்த 12 நாள் ஈரான் போறப்ப பார்த்தாங்க. அப்ப கதறி கதறி அழுதாங்க அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம். எங்களால முடியலையே, போற நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஈரான் கிட்ட அநியாயமா போற ஆரம்பிச்சாங்க. அந்த 12 நாள் போற அப்போதே என்ன பண்ணாங்க, கெஞ்சினாங்க. போர்ட்ல எல்லாம் எழுதி வச்சு ஒரு பதாகைகள் மாதிரி செஞ்சு ரோட்ல நின்று ஈரான் மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நியூஸ் சேனல் எல்லாம் கூப்பிட்டு இஸ்ரேல் மக்கள் கெஞ்சினாங்க. காலில் விழுகாத குறைக்கெல்லாம் முட்டி போட்டெல்லாம் கெஞ்சி அழுதாங்க. எங்களை விட்டுருங்க ஈரான், இந்த நெத்தன்யாகு செய்யறதுக்கு எங்களை என்ன பண்ணாதீங்க, நீங்க தண்டிக்காதீங்கன்னு எல்லாம் கெஞ்சினாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது மறுபடியும் அதே நிலைமைதான். இஸ்ரேல்ல பல இடங்கள், டெல் அவிவ் போன்ற தலைநகரமே பாத்தீங்கன்னா பற்றி எரிஞ்சிருக்குது. லெபனான்ல இருந்தும் தாக்குதல் வருவதன் காரணமாக வடக்கு இஸ்ரேல் இருக்கக்கூடிய மக்களை வேற காலி பண்ணிட்டாங்க. அவங்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப டெல் அவிவ், சென்ட்ரல் இஸ்ரேல் போன்ற பகுதிகளில் தான் வந்திருக்காங்கும் போது அவர்களுக்கும் என்ன இருக்குன்னா, பொதுவாவே இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்க இடம் இல்ல, போய் ஒளியறதுக்கு பத்தாம இருந்துட்டு இருக்கு. இதுல வேற இந்த மக்களும் சேரும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தா அவர்களுக்கு டென்ட் அமைத்து கொடுக்க வேண்டியதா இருக்குது, ஹோட்டல்ல தங்க வைக்க வேண்டியதா இருக்குது. அதுவுமே கவர்மெண்ட்டுக்கு பார்த்தா பெரும் செலவாதான் போய் கொண்டு இருக்குது. இந்த நேரத்துல கூட பாத்தீங்கன்னா இவங்க அடங்கிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் இந்த பிரச்சனை எப்படியாவது திசை திருப்பணும். ஏன்னா ஈரான் சமாதானத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. எப்படி திசை திருப்பலாம்? ஒன்னு அரபு நாடுகளை சண்டை போட வைக்கலாம், அப்படி இல்லாட்டினா நேட்டோ படைகளே உள்ளக்குள்ள கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இப்ப படாத பாடுபட்டு இருக்காங்க. அஜர்பைஜான் மேல செய்யப்பட்ட கடைசியா நடந்த ஒரு தாக்குதலை இப்போது ஈரான் மறுத்து இருக்கு. நாங்க அடிக்கவே இல்லை, அதை யார் அடிச்சிருக்காங்க, இஸ்ரேல் தான் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அஜர்பைஜான் அதை பத்தி யோசிக்கிறாங்க. ஓ அப்படியும் கூட இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. துருக்கியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்களும் ஈரான் கூட சண்டை போறதுக்கெல்லாம் ரெடி கிடையாது. இருந்தாலும் துருக்கியை போய் தொட்டா மட்டும்தான் நேட்டோ படைகளை வச்சு சண்டை போட வைக்க முடியும். அதனாலதான் போய் என்ன பண்றாங்க, இஸ்ரேல் துருக்கியை போய் தாக்கிட்டு இருக்காங்க. இந்த இஸ்ரேலும் சேர்ந்துதான் தாக்குதல் நடத்துது. அதனால இதை ஈரானுடைய தப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, உடனே நம்ம எதிர் தாக்குதல் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப அரபு நாடுகள் எல்லாம் பேசி வச்சு அவங்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனிமேல் நாங்க தாக்குதல் எல்லாம் பண்ண மாட்டோம். அதாவது ஈரான் எங்களை அடிக்கல, எங்களுடைய நாட்டுல இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளத்தை தான் அடிக்கிறாங்க. அதனால நாங்க என்ன பண்ண மாட்டோம், ஈரானை இதுக்கு நாங்க பதில் கொடுத்து பழி வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒத்துக்குறாங்க. அது இல்லாம இப்போ ஒரு தகவல் இருக்குது, இன்னும் இது உறுதி செய்யப்படல. என்ன பேசியிருக்காங்கன்னா, இந்த அரபு நாடுகள் எல்லாம் கூப்பிட்டு அந்த UAE, கத்தாரு, அதுக்கப்புறம் சவுதி, இன்னும் பஹ்ரைன், யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த ஜோர்டானு எல்லாரும் சேர்ந்து என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, கொஞ்சம் அமெரிக்க தளத்தை நம்ம வெளியேற்றிடலாமா, அதாவது அமெரிக்காவை நம்ம நாட்டை விட்டு வெளியே போக சொல்லிடலாமா, மொத்தமாவே போக சொல்லிடலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு மீட்டிங் நடந்ததாக பாத்தீங்கன்னா நியூயார்க் டைம்ஸ்ல போட்டிருக்காங்க. ஆனா இதை யாருமே உறுதிப்படுத்தல. அதாவது அரபு நாடுகள் ஆமான்னு சொல்லல. இருந்தாலும் இப்படி ஒரு பேச்சு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பஹ்ரைன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அமெரிக்க ராணுவ வீரர்களே ஒளிய வைக்க முடியாம எப்படியாவது நீங்க கிளம்புனா போதுன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. குவைத் நேத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அமெரிக்க ராணுவ தளத்துல பாதி பேத்த குறைச்சிருங்க, மிச்சவங்க எல்லாருமே வெளியே போயிருங்க, அதே மாதிரி தூதரகத்துல ஆளே இருக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா 1-2 நாடுகளாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து எல்லா நாடுகளும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, வேற வழியே இல்ல, அமெரிக்காவுடைய உயிரை காப்பாத்தணும்னு
கூட சொல்லி என்ன பண்ணுவாங்க, வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. உங்க உயிருக்கே இங்க ஆபத்து தான், அதனால நீங்க மத்திய கிழக்குல இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இததான் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் எதிர்பார்த்துச்சு. அது அப்படி தானா நடந்துட்டு இருக்குன்னு நம்ம அதை தான் சொல்லியிருந்தோம். அதனால பார்த்தாங்க இஸ்ரேல் வந்து என்ன பண்றாங்க, இவங்கள விட்டுருவோம், நம்ம பேசாம அந்த நேட்டோ நாடுகளை கொண்டு வரதுக்காக போய் துருக்கியை அப்பப்ப சீண்டி விட்டுட்டு இருக்காங்க. எந்த ஒரு தருணத்திலயும் இது வந்து பாத்தீங்கன்னா அரபு நாடுகள் வந்து ஈரானை எதிர்த்து தாக்குவதோ, அப்படி இல்லாட்டினா வந்து பாத்தீங்கன்னா துருக்கி அதாவது நேட்டோ படைகள் வந்து ஈரானை எதிர்த்து தாக்குவதோ நடக்கக்கூடாது. அது நடந்துட்டா என்ன ஆயிரும்னா நெத்தன்யாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் ரொம்ப லாபமா போயிடும். அது நடக்காட்டினா என்ன ஆகும்னா இவங்க 2 பேர் தான் போர்ல இருப்பாங்க. இப்பவே பாத்தீங்கன்னா இவங்க மிரட்டினாங்கன்னு ஒரு சிலர் வந்தாங்க போருக்கு, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இப்ப விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப தனியா தான் வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் மறுபடியும் ஈரான்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஈரானுக்குன்னு பெருசா சப்போர்ட் எல்லாம் கிடையாது. லெபனான்ல இருந்து தாக்குதல் பண்றாங்க, இருந்தாலும் பதிலுக்கு லெபனான் மக்களை போட்டு இஸ்ரேல் தாக்குறாங்க. அது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு நிகழ்வா தான் இருக்கு. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த 1.25 வருஷம் சமாதானத்துல அமைதியா இருந்தாங்க. ஆனா இப்ப பொதுமக்களுடைய வீடுகளை எல்லாம் மறுபடியும் இடிக்கிறாங்க, அந்த இடத்தெல்லாம் காலி பண்ணி மக்களை வந்து போக சொல்லிட்டாங்க. ஒரு 80 நகரங்கள்ல இருந்து காலி செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி எல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா லெபனான் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. காசாவுக்காகவும் லெபனான் மக்கள் கஷ்டப்பட்டாங்க, ஈரானுக்காகவும் லெபனான் மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பார்க்கும் போது என்ன ஆயிருன்னா இதனால உள்நாட்டுக்குள்ளேயே கலவரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாங்க ஏன் அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டப்படணும், எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கூட பொதுமக்கள் என்ன பண்ண சான்ஸ் இருக்குன்னா சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போதைக்கு பார்த்தா ஈரானும் லெபனானும் தான் வந்து சண்டை போட்டு இருக்காங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் சண்டை போட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லாம இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வாக்கெடுப்பு நடத்தி இருக்காங்க, இந்த போர் வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. அந்த வாக்கெடுப்புல ராய்டர்ஸ் பத்திரிகையில இருந்து மட்டுமே வந்து சொல்றது என்னன்னா 4ல் 3 பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, போர் வேண்டாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அப்ப 4ல் 3 அமெரிக்கர்கள் வந்து போர் வேணாங்கிறதே நம்புறாங்க. யாரோ ஒருத்தவங்க தான் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போர் வேணுங்கிறதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது செனட்டர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க, அவங்களும் வந்து இந்த போர்ல எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இவங்க வந்து கேட்கவே இல்லை, நாங்க போர் செய்யட்டுமா செய்யக்கூடாதான்னு சொல்லிட்டு கேட்காமயே அவங்க போற ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து நிறைய பேர் இந்த போரை வேணான்னு தான் சொல்றாங்க. ஆனா வாக்கெடுப்புல வந்து ஜெயிச்சது யாருன்னு பார்த்தா ட்ரம்ப் தான். காரணம் என்னன்னா அவங்க வந்து ஆளும் கட்சியா இருக்கிறதுனால 5 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. வெறும் 5 ஓட்டு தான். அப்ப என்ன அர்த்தம், அங்க இருக்கக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்துதான் நடக்குதுங்கிறதுனால ட்ரம்புடைய கட்சியில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, வாக்களிச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் வந்து போர் செஞ்சாலும் கூட இவங்க தைரியமா தான் இருந்துட்டு இருக்காங்களான்னு கேட்டா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, சாமியார்களை கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா மந்திரிச்சிருக்காங்க ட்ரம்ப்புக்கு. ட்ரம்ப்ப உட்கார வச்சுட்டு அவரு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரசிடென்ட் சேர்ல உட்காந்துட்டு இருக்காரு. அந்த சேர்ல உட்காந்துட்டு இருக்க அவர்கிட்ட வந்து பார்த்தா சுத்தி ஒரு 15-20 பேர் இருக்காங்க. எல்லாருமே கோட் ஷூட் எல்லாம் போட்டிருக்காங்க. நான் கூட வந்து பார்க்கும்போது பதவியில இருக்கிறவங்களாட்டிருக்கு, வெள்ளை மாளிகையை சேர்ந்தவங்களாட்டுன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா அவங்க வந்திருக்கவங்க எல்லாம் கோட் ஷூட் போட்டிருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய லேடிஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல டீசென்டான ஒரு ட்ரெஸ் வந்து ஒரு பிசினஸ் மேன் மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டிருந்தாங்களேன்னு பார்த்தா அவங்க வந்து அந்த மதத்தை சேர்ந்தவங்க. அந்த யூதர்களுடைய இதுல இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா பிரார்த்திக்கிறது. அதாவது வந்து இவர் வந்து ஜெயிக்கட்டும் அப்படிங்கறதை பிரார்த்திக்கிறதுக்காக வந்து அந்த சூனியம் செய்யறவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் சேர்ல ட்ரம்ப் உட்கார்ந்து இருக்கும் போதே அவர் தலை மேல கை வச்சு, அவர் தோல் மேல கை வச்சு அவருக்காக வந்து என்ன பண்றாங்க, பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்காங்க. இவரை காப்பாத்து, இவரு வந்து அந்த எதிரிகளை அழிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பொதுவா வந்து சொல்லுவாங்கல்ல தமிழ்ல என்ன செய்வாங்களோ அதவே அவங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்க. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். நம்ம இன்னும் சில தகவல்களுடன் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க.